அளிக்கும் பொற்புகழ் தோறும் நின்றருள் ஒருவன் புகழினே அகநக புகன்றே கருப்புகுதாதகதிதனை காட்டும் கலையுணர் புலவர்கள் திலகம் திருப்புகழ் அருணகிரி அமதடிகள் திருவடி குருவடி தாமே திருவடி குருவடி தாமே பூழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆடிமிசை கல்விதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டற்பதம் போற்றி ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. அனைத்து அடியார் பெருமக்களின் பொன் போன்ற தாமரை போன்ற பாதங்களையும் பணிந்து சத்குருநாதரையும் வேண்டி பரமகுருநாதனான முருகப்பெருமானை துணை கொண்டு இன்றைய திருப்புகழ் அமர்வின் சிந்தனையை தொடங்குவோமாக. இன்றைய தினம் அடியேன் எடுத்துக்கொண்ட பாடல் திருத்தணி மலையின் மீது அமைந்தது. அரஹர சிவன்ஹரி அயன் இவர் பரவி முன் அருமுக சரவணபவனே என்று அருமையான ஒரு பாடல். இது பெரும்பாலும் எல்லா அடையார்களுக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஃபெமிலியரான ஒரு சாங் தான். ரொம்ப எளிமையான ஒரு பாடல், ரொம்ப விசேஷமான ஒரு பாடல். மற்ற திருப்புகழ்களை காட்டிலும் சில திருப்புகழ்கள் ஒரு முக்கியத்துவத்தை படும். ஒவ்வொரு திருப்புகளுமே யூனிக்னஸ் தான். 1300 சொச்சமும் ஒவ்வொன்றும் ஒரு தாத்பரியத்தை குறிக்கக்கூடியது. அது இந்த பாடல் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பாடல் அமைப்பை உடையது. ரொம்ப வித்தியாசமான ஒரு வடிவத்தை ஒரு தாத்பரியத்தை உடையது என்று பார்க்கிறோம். அடியன் ஸ்கிரீன் ஷேர் செய்யறேன், ஒரு நிமிடம். அதாவது முடிந்த தினம் சிவராத்திரி என்பதால் சாந்தியம்மா ஒரு திருவாசகம் பாடுவார்கள். சாந்தியம்மா திருவாசகமா? ஆமாங்கம்மா, ஒரு பாடல். ஒரு பாடலா ஒரு பாட்டு முழுமையா? இல்ல, ஒரு 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 பாடல்மா. பாட ஆரம்பிச்சா நிறுத்த முடியாதேப்பா. திருவாசகம் அப்படிப்பட்ட பாடல் இல்ல. திருச்சிற்றம்பலம் ஆனந்த மாலை பாடுறேன். ஆனந்த மாலை பாடவா? திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆனந்த மாலை. மின்னேரணைய அடைந்தார் கடந்தார் வியலுலகம் பொன்னேரணைய மலர் கொண்டே போற்றா நின்றாரமரெல்லாம் கல் நேரணைய மனக்கடையாய் கழி புண்டவல கடல் வீழ்ந்த என் நேரணையேன் இனி உன்னை கூடும் வண்ணாம் இயம்பாயே என்னாலறிய பதம் தந்தாய் யானதறிய தே கேட்டேன் உன்னால் ஒன்றும் குறைவில்லை உடையாயடிமைக்கு
பல்நாள் உன்னை பணிந்தேத்தும் பழைய அடியாரொடுங்கூடாது என் நாயகமே பிற்பட்டிங்கு இருந்தேன் நோய்க்கு விருந்தாயேன் சீலமின்றி நோன்பின்றி செறிவே இன்றி அறிவின்றி தோளின் பாவை கூத்தாட்டாய் சுழன்று விழுந்தே கிடப்பேனை மாலும் காட்டி வழி காட்டி வார உலக நெறியேற கோலங்காட்டி ஆண்டானே கொடியேன் என்றோ கூடுவதே கெடுவேன் கெடுமா கெடுகின்றேன் கேடிலாதாய் பழி கொண்டாய் படுவேன் படுவது எல்லாம் நான் பட்டால் பின்னை பயனின்னேன் கொடுமா நரகத்து அழுந்தாமே காத்தாட்கொள்ளும் குருமணியே நடுவாய் நில்லாதொழிந்த கால் நன்றோ எங்கள் நாயகமே தாயாய் முளையை தருவானே தாராதொழிந்தால் சவலையாய் நாயேன் கழிந்து போவேனோ நம்பி இனி தானல் குதியேன் தாயே என்றும் தாழடைந்தேன் தயானி என்பால் இல்லையே நாயே நடிமை உடனாக ஆண்டாய் நான் தான் வேண்டவோம் கோவே அருள வேண்டும் கொடியேன் கெடவே அமையுமே ஆவா என்னாவிடில் என்னை அஞ்சேல் என்பாரோதான் சாவார் எல்லாம் என்னளவோ தக்க ஆரென்று என்னாரோ தேவேதில்லை நடமாடி திகைத்தேன் இனி தான் தேற்றாயே நரியை குதிரை பரியாக்கி ஞாலமெல்லாம் நிகழ்வித்து பெரிய திண்ணன் மதுரையெல்லாம் பிச்சது ஏற்றும் பெருந்துரையாய் அரிய பொருளே அவிநாசி அப்பா பாண்டி வெல்லமே தெரிய அரிய பரஞ்சோதி செய்வதொன்றோ அறியேனே அரிய பொருளே அவிநாசி அப்பா பாண்டி வெல்லமே தெரிய அரிய பரஞ்சோதி செய்வது ஒன்றோ அறியேனே செய்வது ஒன்றும் அறியேனே செய்வது ஒன்றும் அறியேனே. திருச்சிற்றம்பலம். நன்றி சார், நன்றி. மிகவும் நன்றி. ரொம்ப அருமையான ஆனந்த மாலை அம்மா பாடியிருக்காங்க. சிவபெருமான் இந்த பாடலுமே யதார்த்தமா அமைஞ்சதோ என்னமோ, அடியேன் சின்ன பாடலா தேர்வு செய்யலாம் அப்படிங்கும் போது அரஹர சிவனரின்னு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பாடல் ரொம்ப கோயின்சிடென்ஸா அமைஞ்சது போல.
ரொம்ப அருமைங்கம்மா, ரொம்ப நன்றி. அருமையான ராகம். அப்படி இந்த பாடலானது ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இந்த பாடல்ல வந்து முருகப்பெருமான்ட்ட எந்த விதமான கோரிக்கையும் வைக்க மாட்டார் பாடல. பொதுவா 4வது அடி நம்ம திருப்பி பாடுவோம் இல்லையா? பெருமாளை முடிச்சுட்டு 4வது திருப்பி திருப்பி பாடுவோம். அதுக்கான தாத்பரியம் என்னன்னா, அதுல ஒரு வரம் கேட்டிருப்பார். அதாவது இடர் சங்கைகள் கலங்க அருள்வாயே அப்படின்னு அந்த ஒரு அருள்வாயேங்கிற வாக்கு வரும். இல்லைன்னா இகபர சௌபாகியம் அருள்வாயே அப்படின்னு வரும். வரதாமணி நீ பாடல கூட வரும். திரதா திகழால் நவலோகம் இடவே கரியாம் இதுல ஏது அப்படிங்கிற மாதிரி அது ஒரு தாத்பரியங்களை ஒரு வரம் கேட்டு ஒரு ஒரு 4வது வரி பாடல் தான் வழக்கம். ஆனா சில பாடல்கள்ல பரமகுருநாத கனகசபை மேவும் இந்த மாதிரியான பாடல்கள்ல வந்து இந்த பாடல் ஹரஹர சிவனரி போன்ற பாடல்கள்ல ஸ்தோத்திர ரத்னமா முழுமையும் முருகப்பெருமானை அர்ச்சனை செய்யும் விதமாகவே இப்போ நாதபிந்து சக்தி பாணினம் நாதபிந்து கலாதி அதுவும் நமோ நம அர்ச்சனைக்குரிய பாடல் தான். சரவண ஜாதா நமோ நம கருணையதீதா நமோ நம அந்த பாடலும் நடுவுல அருள் தாராய்னு முடியும். அதே மாதிரி சக்தி பாணி நமோ நம முக்தி ஞானி நமோ நம தத்துவவாதி நமோ நம அந்த பாடலும் நமோ நம அது நடுவுல அருள் தாராய்னு வரும். நமோ நமன்னு வர பாடல்ல அருள் தாராயினும் வருது. ஆனா இந்த நான் மேற்கூறிய பாடல்கள் கனகசபை மீதும் பரமகுருநாத இந்த போன்ற பாடல் ஹரஹர சிவனரி இதெல்லாம் வந்து அர்ச்சனை விதமாகவே முருகப்பெருமானை முழுக்க முழுக்க தோத்திரம் செய்து பாடக்கூடிய ஒரு பாடல்கள். முழுமையான ஒரு அர்ச்சனை பாடல், அர்ச்சனை பாட்டுன்னு தேவாரத்துல வரும். அந்த மாதிரி அர்ச்சனை பாட்டுங்கிறது இந்த இந்த போன்ற பாடல்கள் தான். முருகப்பெருமானுக்கு மலர் கொண்டு அர்ச்சனை செய்யும் பொழுது இந்த 8 வரி பாடலை பாடி செய்வதுங்கிறது உச்சிதமான ஒரு செயல். ரொம்ப அருமையான பாடல். நாதநாம கிரியை ராகம் ரொம்ப சிம்பிளான காவடி சிந்து போலவே ரொம்ப சிம்பிளான ஒரு ராகம். அடியன் போடல, குருஜி ராகவன் போட்டிருக்கார். சண்முக பிரியா நாதநாம கிரியை ரெண்டுலையுமே இந்த பாடலை பாடுவது வழக்கம். சண்முக பிரியா நம்ம நிறைய ராகங்க பார்த்திருக்கோம். அதனால அடியன் நாதநாம கிரியையே அடியன் தேர்வு செய்திருக்கிறேன். ஏன்னா மற்ற அடியர்களுக்கு பாடுவது கொஞ்சம் சுலபமாக இருக்கும். ஆதி தாளம் ராகம் நாத நாம கிரியை. நாத நாம கிரியை. உல்லாச நிராகுலயோகித ஷல்லாப வினோதன்யலயோ. உல்லாச நிராகுலயோகித ஷல்லாப வினோதனும் நீயலையோ. இல்லாமறை என்ன இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே. முருகா சுரபூபதியே. முருகா 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 சுரபூபதியே முருகா. ஹர ஹர சிவனரி அயனிவர் பரவி உள் அருமுக சரவண பவனே. ஹர ஹர சிவனரி அயனிவர் பரவி உள் அருமுக சரவண பவனே. அனுதின மொழி தர அசுரர்கள் கேட அயில் அரண அனலன எழவிடுவதிதீரா. பரிபுர காமலமது அடிகினகடியவர் உளமதிலூரருள் முருகேஷா. பகவதி வரை மகள் உமை தரவரே குக பரமன் திரு செவி களி கூற. உரை செய்யும் ஒரு மொழி பிரணவ முடிவரை உரை தரு கூறுபர உயர்வாய. உலகமனல கிள உயிர்களுமிமயவர
முனிவர்களும் உருவர முனிவோரும் பரவி முன்னானூதின மனமகிழ்வூர அணி பணிதிகள் தனிகையில் உரையோரே பகதரு கூற மகள் தரு அமை வனிதையும் இருபுடை ஊரவரு பெருமாளே ஏ ரொம்ப சிம்பிளான ராகம். இதுக்கு நம்ம பின்னாடி அந்த பெருமாளேங்க முடிச்சுட்டு நம்ம மேல பாடணுங்கிற வழக்கம் கிடையாது. பெருமாளே முடிச்சுட்டு பெருமாளை இன்னொரு டைம் சொல்லி அந்த ராகத்தை கம்ப்ளீட் பண்ணினா போறோம். ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு எந்த வேலையுமே இந்த பாட்டுல கிடையாது. இந்த ஹரஹர சிவனை எடுத்து வச்சோம்னா முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் ஒரே முக பாடி முடிக்கிறது தான் நம்ம ரொம்ப வேலை. இது பின்னா 2 டைம் பாடுறதுங்கிறது குருஜி பாட மாட்டார், ஒரே டைம் தான் பாடுவார். பாடி பெருமாளைங்கிறத முடிச்சுட்டு மறுபடியும் பெருமாளுக்கு ஒரு 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 அகாரம் மாதிரி கொடுத்து முடிச்சிடுவார். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். ஆனா நமக்கு பெருமாள்கிட்ட ரொம்ப வேண்டி விண்ணப்பம் வச்சு கேட்டுக்கிற மாதிரியான ஒரு பாடல். இதற்கான அர்த்த விசேஷங்களை பார்ப்போம். அடியேன் இன்னொரு முறை வகுப்பு நிறைவு செய்வதற்கு முன்பாக இந்த பாடலை இன்னொரு முறை பாடிடுறேன். ரொம்ப சிம்பிள் தான். எல்லா அடியார்களும் தேவார திருவாசகத்தை பூந்து விளையாடுறீங்க. இது உங்களுக்கு பெரிய ஒரு விஷயமாவே இருக்காது. அரஹர அரஹர சிவனரி அயன் இவர் பரவி அருமுக சரவண பவனே என்று ஹர 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 என்ற கோஷம் உரித்தான சிவபெருமான். ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவ ஹரஹர அப்படிங்கிற கோஷமே உரித்தானது சிவபெருமானுக்கு மட்டுமே. அப்படி ஹரஹர சிவன். ஹரண்ணா ஹரஹர பாவத்தை ஹரிக்கக்கூடியவன். ஹரித்தல் அப்படின்னா பொசுக்குபவர் அப்படின்னு அர்த்தம். நீக்குபவர், அழிப்பவர் அர்த்தம். ஹரஹர பாவத்தை அழிப்பவரே. ஹரஹர சிவன் அப்படின்னா ஹரஹர சிவன்கிறது ஒரு பதம். ஹரி ஹரினா எம்பெருமானான நாராயணன். அயன்னா பிரம்மா, 4 தலை கொண்ட சிருஷ்டி தொழிலை மேற்கொள்ளக்கூடிய பிரம்மா. ஹரஹர சிவன், ஹரி, அயன் இவர் பரவி முன் அருமுகா சரவணா பவனே சரவண பவனே அப்படின்னு சொல்லுவாங்களாம். 3 பேரும் ஒன்றாக சேர்ந்து முருகப்பெருமானே பரவுவர்கள், அவர்கள் பாடுவார்கள் என்று அருணகிரிநாதர் சொல்கிறார். தேவாதி தேவர்கள் மூவர்கள் தம்பிரானே, தேவர் மூவர் தம்பிரானே அப்படின்னு பொது திருப்புகள்ல வரும். தேவ தேவ தேவாதி தேவ பெருமாளே, தேவர்களுக்கெல்லாம் எவர் தேவனாக இருக்கக்கூடியனோ அவர்களும் வணங்கும் முருகப்பெருமானே அப்படின்னு பொது திருப்புகள்ல சொல்லுவார். பேரவா அரா வாய்மை பேசட் கரிநாயன்கிற பாடல சொல்லுவார். தேவர்களுக்கும் மூவர்களுக்கும் 33 கோடி தேவர்களுக்கும் தெய்வமாக விளங்கக்கூடியவன் முருகப்பெருமான் அப்படின்னு அந்த கௌமாரத்தினுடைய தாத்பரியத்தை இந்த இடத்துல முதல் பதத்துல சொல்றார். அரஹர சிவன், ஹரி, அயன் இவர் பரவி, பரவுதல்னா பாடுதல் அப்படின்னு அர்த்தம். இவர் பரவி முன்பொரு காலத்தில், அதாவது முன்னிருந்து பாடிட்டு இருக்காங்க. அருமுகா சரவணபவனே, 6 முகங்களை உடையவனே, சரவணபவனே, சரவண பொய்கையில் உதித்தவனே. பவன்னா உதித்தவன், சரவண ஜாத்தா அப்படின்னா சரவண பொய்கையில் உதித்தவன். அப்படி சரவண பொய்கையில் உதித்தவனே என்று அனுதினம் மொழி தர, அப்படி அனுதினமும் சொல்லுவார்களாம். முன்பொரு காலத்தில் இல்ல, இப்போதுமே அனுதினமுமே 3 பேரும் சேர்ந்து உட்கார்ந்து கொண்டு முருகா சரவணபவனே, முருகன் தனிவேள் முனி நம் குரு என்று அருள் கொண்டு அடியார் அப்படின்னு பாடுறாரு அருணகிரிநாதர். அந்த மாதிரி முருகப்பெருமானுடைய நாமங்களை கந்தா, கடம்பா, கதிர்வேலா, கார்த்திகை பாலா, பன்னிருகரத்தோனே, சுப்பிரமணியா, சேவாத தேவசேனாபதியே அப்படின்னு முருகப்பெருமானுடைய நாமங்களை சங்கீர்த்தனமாக செய்வார்கள். அனுதினம் மொழி தர அசுரர்கள் அப்படிங்கிறார். கெட அயில் அனலென எழவிடு அதிதீரா. அசுரர்கள் மொழி தர அப்படின்னு அந்த பிரேச முடிச்சுக்கணும். மூவர்களும் தேவர்களும் முருகப்பெருமானை தினமும் நாம சங்கீர்த்தனம் செய்து வழிபாடு செய்கிறார்கள் அப்படிங்கிறத அனுதினம் மொழி தர அப்படிங்கிற பதத்தோட பிரிச்சுட்டு, அசுரர்கள் கெட அயில் அனலென எழ விடும் அதிதேரா. நமக்கு எந்த விதமான துஷ்ட சங்கமும் இருக்காமல் இருக்கவும் முருகப்பெருமான் அசுரர்கள் அழிந்து சுரர்கள் வாழவும் தன்னுடைய அயில் வேளை பிரயோகம் செய்தார்.
அதாவது சாட்சாத் சிவபெருமானே முருகப்பெருமானாக வந்து அயில் வேலை எடுத்து, அது அம்பாள் கொடுத்த அயில் வேலை. முருகன் வேறு சிவன் வேறு இல்ல. அருணகிரிநாதருடைய கான்செப்ட் அதுதான். அம்பாள் வேலா இருக்கா, சிவபெருமான் முருகரா இருக்கார். சிவசக்தியினுடைய சேர்க்கை தானே இது. அப்படி முருகப்பெருமான் அயில் வேலை எடுத்துக்கொண்டு அசுரர்களை சம்ஹரிக்கிறார் அப்படின்னு பாக்குறோம். அனுபூதியிலும் அலங்காரத்திலும் நிறைய இதை பத்தி தான் முருகப்பெருமான் எப்படி சம்ஹாரம் செய்தார் என்பதை பத்தி தான் இருக்கும். அப்படி அனுதின அழலென எழவிடு அதிதீரா பரிபுர கமலம் அது அடியினை அடியவர் உளமதில் அதில் உற அருள் குமரேஷா. பரிபுர கமலம், உடைய பரிபூர்ணமான கமலம். அந்த கமலம் எப்படி இருக்குன்னா, முருகப்பெருமானுடைய அடி எப்படி இருக்குன்னா கமலம் போன்ற இருக்கு அப்படின்னு சொல்றதா, இல்ல கமலம் முருகப்பெருமானோட அடி திருவடி மாதிரி இருக்கான்னு சொல்றதுக்கு ஒப்புமை இல்லாத ரெண்டு ஒரே மாதிரி இருக்கான். பரிபுரமான கமலம் அது அடியினை அடியவர் உளமதில் உற அருள் குமரேஷா. முருகப்பெருமானை இப்ப வேண்டுதல் வைக்கிறாரா இல்ல என்னன்னு தெரியல. பரிபுரமான உடைய கமலத்தை, அந்த செந்தாமரை போன்ற சிக்க சிவந்த அந்த பாதத்தை அடியார்களுடைய உள்ளத்தில் அருளக்கூடிய முருகப்பெருமானே. சுவாமி நினைத்தாதான் நம்ம எங்கேயுமே போக முடியும். கோவிலோ குளமோ முருகப்பெருமானுடைய பாடலோ, சிவராத்திரிக்கு முழிக்கணுமோ முழிக்க கூடாதோ, இல்ல சிவபெருமானுக்கு சிவராத்திரிக்கு டாட்டா சொல்லிட்டு தூங்குறதோ, எல்லாமே இறைவனுடைய சங்கல்பத்துல மட்டும்தான் நடக்கும். அது இந்த இடத்துல சொல்றார், சரணாகத்தினுடைய தத்துவத்தை சொல்றார். முருகப்பெருமானையே நம்ம வேண்டுவதாக இருந்தாலும் அதற்கு முருகப்பெருமானுடைய அந்த சங்கல்பம் வேணும். பரிபுரமான கமலம் முருகப்பெருமானுடைய செக்கச்சிவன் அந்த பாதம் அடியவருடைய உள்ளத்தில் வேணும்னா அதுக்கு முருகப்பெருமான் அருள் செய்ய வேண்டும். அருள் குமரேஷா, அப்படி அருளக்கூடிய குமரேசனே முருகேசனே அப்படிங்கிற மூன்றாவது அடி. நான்காவது பகவதி வரைமகள் உமை தர வருகுகா பரமன் திருஷெவி களிக்கூற. பகவதி 5 தொழில்களையும் செய்யக்கூடியவளான பகவதி, பகவானுக்கும் பதியாக இருக்கக்கூடியவள் பகவதி. பகவதி வரைமகள், வரைனா மலைமகள், வரைனா மலைன்னு அர்த்தம். பகவதி வரைமகள் உமை தர வருகுஹா, அப்பேற்பட்டவளான அந்த பராசக்தி தரக்கூடிய பாலனே. வருகுஹா, குஹா முருக அடியார்களுடைய மன குகையில் வாழக்கூடியவன், அதனால் குஹன்னு பேரு முருகப்பெருமானுக்கு. அடியார் மன அந்த குவலயத்தில் வாழக்கூடியவன், அதனால குஹன்னு பேரு. குஹா பரமன் திருஷெவி களிக்கூற. பரமன் சிவபெருமான் தன்னுடைய சின்ன பிஞ்சு குழந்தை குஞ்சு முருகப்பெருமான் ஓம் என்னும் பிரணவத்திற்கும் வேதாந்த சாரத்திற்கும் பொருள் சொல்வதை அப்படியே காது கொடுத்து குளிர கேட்கிறாராம். எங்கே? நம்முடைய சுவாமி மலையில. அது இந்த இடத்துல சொல்ற களிக்கூற, அந்த காது எப்படி தேனினிக்கு கேக்குதான். அதாவது இது நமக்கு ஒரு பாடமா கூட எடுத்துக்கலாம். இப்ப இருக்கக்கூடிய தந்தைமார்கள் வேலை பளுவின் காரணமாக குழந்தை இடத்தில் இருக்கக்கூடிய தனித்தன்மைகளையோ இல்ல பெருந்தன்மைகளையோ அது அவ்வளவு விசேஷமாக எடுத்துரைப்பதில்லையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இந்த வளர்ந்து வரக்கூடிய காலத்தில் இருக்கிறது. அவரிடத்தில் என்ன தனித்தன்மை உள்ளது? குழந்தைகள் சின்ன விஷயம் பண்ணாலும் பாராட்டக்கூடிய காலமெல்லாம் போய் இப்போ அந்த இப்பவும் பாராட்டிட்டு இருக்க அந்த அவசரமான கால உலகத்தில் சில குடும்பங்கள் அதை தவறுகிறது. முருகப்பெருமான் சாட்சாத் சிவ குடும்பமே அதை ஃபாலோ பண்ணும் போது நம்மையே ஃபாலோ பண்ணக்கூடாது. அதனால குழந்தைகளுடைய எந்த ஒரு சிவபெருமானுக்கு தெரியாம இல்லை, ஓம் பிரணவத்திற்கு தெரியாம இருக்குமா என்ன அப்படின்னா அது குழந்தையின் வாயிலாக கேட்டு தெரிவதில் ஒரு ஆனந்தம் நம்ம சமாதானத்துக்கு சொல்லிக்கலாம். அப்படி குழந்தைகளிடத்தில் ஒரு பரிவான இது அதுவும் ஆம்பர பசங்க இடத்துல அப்பா கொஞ்சம் இதா இருக்கணும். ஏன்னா டிஸ்டன்ஸ் அப்படிதான் இதாகும். அம்மானா புள்ளைனா அம்மா, பொண்ணுனா அப்பாட்ட போறது, அதாவது பசங்கன்னா அம்மா இடத்துல போறதும், பெண் குழந்தைகள்லாம் அப்பா இடத்துல பாந்தமா இருக்கிறது தான் நேச்சர் பயாலஜிக்கலி. ஆனா இது கொஞ்சம் அந்த பிரேக்கேஜ் எல்லாம் உடஞ்சு கொஞ்சம் சோசியலிசமா பையனிடத்தில் இந்த தனித்தன்மை இருக்குது, இதை நம்ம பையன் செய்வானா செய்ய மாட்டானாங்கிறத ஆராய்ந்து பெற்றோர்கள் ஆராய்ந்து அருளேலோரம்பாவைன்னு ஆண்டாள் சொல்ற மாதிரி ஆராய்ந்து இதை பார்த்தாங்கன்னா குழந்தைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். இப்படி களிக்கூற கேட்கிறார். இது அருணகிரிநாதருடைய வார்த்தையை பார்க்கும்போது சிவபெருமானுடைய அந்த நிலைக்கு அமலே போயிடும். இப்படி களிக்கூற ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு முருகப்பெருமான அந்த கையில எடுத்து வச்சுட்டு இப்படி காதுல சிவபெருமான் கேட்கிறாரா. அப்படி சொல்றார். களிக்கூற உரை செய்யும் ஒரு மொழி பிரணவ முடிவதை உரை தரு குருபரா உயர்வாய உரை. அப்படி களிக்கூற உரை செய்யும் ஒரு மொழி பிரணவ முடிவதை
உரைத்தரு குருபரா, குருபரனே முருகப்பெருமானே, ஞான பண்டிதனே அப்படிங்கிறார். உரை செய்யும் ஒரு மொழி, அந்த 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 ஒரே மொழியான பிரணவ மந்திரத்திற்கு அது ஒரு ஒரு அந்தமா இதற்கான வியக்ஞானம் இதுவே என்று முருகப்பெருமான் அதை சொல்றார். முடிவு அதை உரை தரு குருபரா அப்படின்னு நிறுத்திக்கிறார். உயர்வாய உலக மண் அழகில உயிர்களும் இமையவர் அவர்களும் உருவர. உயர்ந்த இந்த உலக மக்களும் அகில உலகங்களும் உயிர்களும் இமையவர்கள், இமையவர்கள்னா தேவர்கள், தேவர்களும் அவர்களும் உருவர தன்னை முருகப்பெருமானை ஸ்மரி, உருவரம்னா உரித்தல், உரி போட்டுட்டே இருக்கிறது. உறவர முனிவோரும், அனைத்து மனிதர்களும் ஜாதியினரும் விலங்கினரும் இமையவர்களும் சொர்க்கலோகங்களும் நரகலோகத்தில் இருக்கக்கூடிய நாகர்களும் அனைத்து 7 14 புவனங்கள் இருக்கக்கூடியவர்களும் பிளஸ் முனிவர்களும் உன்னை சதா உருப்போட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த முனிவோரும் பரவி உன் அனுதினம் மனம் மகிழ் உற அணி பணி திகழ் தணிகையில் உரைவோனே. திருத்தணி முருகா அப்படின்னு நினைச்சாலே எப்பவுமே அனைவரும் திருத்தணி முருகனை தான் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அருணகிரிநாதர் சொல்றார். நம்ம மட்டும் இல்ல, இமயவர்களும், அதாவது சுரர்களும் தேவர்களும் முருகப்பெருமானை, திருத்தணிமலை முருகப்பெருமானை நினைத்துக் கொண்டிருக்கிறார். முனிவோரும் பரவி முன் அனுதினம் மனம் மகிழ்வுற அணி பணி திகழ் தணிகையில் உரைவோனே. ரொம்ப சிம்பிளான ஒரு இதுதான், படித்தாலே புரியும். மகிழ்வுற அணி பணி. இப்ப அணி பணி திகழ் தணிகையில் உரைவோனே அப்படிங்கிறதுக்கு மட்டும் அடியன் கொஞ்சம் ஒரு சின்ன கதை மூலியமா உங்களுக்கு அடியர்களுக்கு விளக்குகிறேன். மந்திரமலை மத்தாகவும் வாசுகியை நாராகவும் கொண்டு தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைகிறார்கள். இந்த கதை எல்லாருக்கும் தெரிந்தது. அதுல இருந்து வரக்கூடிய அந்த அமிர்தத்தை ஏந்தி கொண்டு தன்வந்திரி பெருமாள் வெளியே வருகிறார். அந்த தன்வந்திரியிடம் இருந்து அந்த கலசத்தை மோகினி அவதாரம் கொண்டு திருமால் அதை வாங்கி அனைவருக்கும் பகிர்ந்து கொடுக்கிறார். இதெல்லாம் நமக்கு தெரியும். அதுல இருந்து காமதேனு வந்தது, அஷ்டவசுக்கள் எல்லாம் வந்தது, கோமாதா வந்தது, மகாலட்சுமி தோன்றினாள். மகாலட்சுமி, அதாவது பார்க்கடலை கடைந்த தினத்திலிருந்து மகாலட்சுமி பங்குனி உத்தரத்துலதான் மகாலட்சுமியுடைய அவதாரம் தினமா. அதனால வைணவ ஆலயங்கள்ல பங்குனி உத்தரத்தன்னைக்கு தாயார் திருநக்ஷத்திரம், தாயார் பிறந்த நாள், எங்கள் தாயார் பிறந்த நாள்னு சொல்லி ரொம்ப விசேஷமா ஸ்ரீரங்கத்துல எல்லாம் வெகு விமர்சையா ரங்கநாச்சியாருக்கு பிறந்த நாள்னு சொல்லி ஊரே ஜெகஜோதியா இருக்கும். அப்படி பங்குனி உத்தரத்துல அந்த தாயார் வெளிப்படுறார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த கதையொட்டி நிறைய வரலாறுகள் உண்டு. இப்ப வாசுகிங்கிற பாம்பை மந்திரமலைக்கு நானாக போட்டு கடையும் போது வாசுகி முதல்ல நிறைய விஷத்தை கக்கி வருது. கடலுடைய வரைக்கும் அந்த வாசுகி பாம்பு விஷத்தை கக்கிறதுக்கும் அதை சிவபெருமான் எடுத்து குடிச்சார் அப்படின்லாம் அழகால விஷயம் கடல்ல தோன்றுறது, எடுத்து குடிக்கிறான்னு பாக்குறோம். இந்த உறைவின் காரணமாக அதோடைய அங்கங்கள்லாம் ஹீனமாகுது, அதோட அங்கம் எல்லாம் புண்படுது. இந்த புண்பட்டதோட நம்ம சிவலோகத்துல போய் சேவை செய்ய முடியாதுங்கிறதுக்காக திருத்தணிகையில நீலோத்பலகிரி அப்படிங்கிற அந்த திருத்தணியில இருந்து முருகப்பெருமானை பூஜித்ததாம் அந்த வாசுகிங்கிற நாகம். அதனால அங்கஹீனமானவர்கள், அதாவது அங்கத்துல ஏதாவது குறைபாடு இருந்தது அப்படின்னா திருத்தணி மலையில இருக்கக்கூடிய முருகப்பெருமானை, சுப்பிரமணிய சுவாமியை வழிபாடு செய்வது நல்லது என்று அட்வைஸ். அப்படி திருத்தணியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வாசுகி என்கின்ற பாம்பு அது முருகப்பெருமானை பூஜித்து அந்த உடல் நல குறைபாடை சரி செய்து கொண்டது. அப்படி அணி பணி, அணினா அழகு போன்ற, பணினா நாகம், பணி திகழக்கூடிய தணிகையில் உறைவோனே. அப்பேற்பட்ட திருத்தணியில் உரையக்கூடிய பெருமாளே, பகருதரு குரமகள் தரு அமை வனிதையும் இருவுடை உற அரு பெருமாளே. அழகு போன்ற குரமகளும் தரு அமை, தருண கற்பக விருட்சம், கற்பக விருட்சத்திற்கு நடுவுல கற்பக வனத்திற்கு நடுவுல இருக்கக்கூடிய வனிதையான கற்பக விருட்சம் எங்க இருக்கு? அமராவதியில, அதாவது இந்திரனுடைய தேவலோகத்தில் இருக்கு. அந்த தேவலோகத்தில் இருக்கக்கூடிய கற்பக வாட்டிகா, அதாவது கற்பக விருட்சங்கள் சூழ்ந்த அந்த இடத்திலிருந்து வந்த பெண்ணான தெய்வ யானையும், பகருதரு குரமகள், கருணை போன்றவளுமான அந்த குரமகளும் இருபுறமும் அருவி இருக்க புடை, அந்த புடைசூழ உற வரு பெருமாளே. அப்படி ஜம்முன்னு முருகப்பெருமான் அமர்ந்திருக்கார் என்ற அந்த கோலத்தை அருணகிரிநாதர் ரொம்ப அருமையா இந்த பாடல்ல சொல்ற. ரொம்ப அருமையான ஒரு பாடல். நேற்றைய தினம் சிவராத்திரி அனைத்து அடியார்களும் கொண்டாடி இருப்பீர்கள்.
இன்னுமே அந்த சிவ சிந்தனை நம்மளை விட்டு நீங்காம இருக்கு. அந்த என்னன்னு தெரியல, அடியேனுக்கும் மட்டுமா அப்படி இருக்கான்னு தெரியல, அனைத்து அடியார்களுக்கும் இருக்கும்னு நினைக்கல. எல்லாம் தம்ஸ்அப் போடுங்க. அந்த நேற்று அந்த இரவு இருந்த வந்து ஒரு உற்சாகமும் அந்த ஒரு பக்தியும் இன்னும் நம்மளை விட்டு தூங்கி எல்லாம் எந்திரிச்சாச்சு. இருந்தாலும் நம்மளுக்கு அந்த ஒரு இது விட்டு போக மாட்டேங்குது. ஆனால் சில சிவ சிந்தனைகளாக சில செய்திகளையும் பார்ப்போம் இன்று. அரிதனை பரியாக்கி பரிதனை நரியாக்கி நாரைக்கு முக்தி கொடுத்தே, நரிதனை பரியாக்கி பரிதனை நரியாக்கி நாரைக்கு முக்தி கொடுத்தே, உயர்நாள் வேத பொருள் சொல்லி நாகத்தையும் வதைத்து, நாள் வேத பொருள் சொல்லி நாகத்தையும் வதைத்து நக்கீரர்க்கு உபதேசித்து, வரகுண பாண்டியர்க்கு சிவலோகம் காட்டி, வரகுண பாண்டியர்க்கு சிவலோகம் காட்டி வலை வீசி மீன் பிடித்து, வாய் திரவாத கல்யாணைக்கு கரும்பூட்டி, வாய் திரவாத கல்யாணைக்கு கரும்பூட்டி, வைரவளை முத்துவளை ரத்தவளை விற்ற விளையாடல் காணீரோ, ஆடல் மதுரையில் ராஜசௌந்திர பாண்டியராமெங்கள் ஆடவன் திருவிடையாடல் காணீரோ. வரகுண பாண்டியர்க்கு சிவலோகம் காட்டி, வரகுண பாண்டியன் அந்த கதையை அடியர்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வரகுண பாண்டியன் இங்க ஒரு மன்னன் மதுரையை ஆண்டு வந்தான். ரொம்ப சிரேஷ்டமான ஒரு மன்னன், நீதி வலுவாத மன்னன் அப்படின்னு சொல்லலாம். அந்த வரகுண பாண்டியன் ஒரு சமயம் வேட்டையெல்லாம் முடித்து கொண்டு ரதத்துல சாரத்தியம் பண்ணி கொண்டு வருகிறான். நைட்டு வேட்டை ரொம்ப நல்லா ஆடுவானாம். வேட்டையாடுறதுக்குன்னே ரொம்ப பிரசித்தமான ஆள வரகுண பாண்டியன். சிறு வயசுலேயே மிகவும் புத்திசாதுரியம் உடையவன், அனைத்து கலைகளையும் கற்ற தேர்ந்து ஒரு சிறந்த ஆண்மகன், சாமுத்திரிகா லட்சணம் பொருந்தியவன், மன்மதனுக்கு ஈடாக அழகு இருக்கக்கூடியவனா. பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணத்துல ரொம்ப மெயினா சொல்லுவார். ரொம்ப அழகு பொருந்தியவன், வீரன், ஆண்மகன், வெம்ம விவேகமான ஒரு சிறுவன். அவனுக்கு பட்டமும் சூட்டப்படுகிறது. இவன் ஒரு காட்டு பிரதேசமாக தன்னுடைய வேட்டையெல்லாம் முடித்துக் கொண்டு சாரத்தியம் செய்து கொண்டு போகிறான். அப்போது ஒரு அந்தனர் ஒருவர் வந்து படுத்திருக்கார். ஒரு இலைப்பாரி மரத்தின் கீழே படுத்திருக்கார். இந்த நைட்டு இப்ப நம்மளே இப்போவே என்ன பண்றோம், ஒரு பைபாஸ்ல போறோம், ஒரு நைட் டிராவல் பண்றோம்னா ரொம்ப ஸ்பீடா 100-120 நம்ம வண்டி செலுத்துது. அப்ப குதிரைங்கும் போது சொல்லவே வேண்டாம். குதிரை ரொம்ப ஸ்பீடா, அந்த குதிரை குளம்படிப்பட்டு துகள் பறக்கும் அளவிற்கு ரொம்ப ஃபாஸ்டா போறாங்க. அப்படி போகும்போது அந்த அந்தனுடைய அந்த கால்ல அந்த குழம்பு பட்டு அந்த வலி தாங்க முடியாம அந்த அந்தனர் மாண்டு போறார். இதன் காரணமாக மன்னனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடிக்குது. அதாவது ஒரு வேதத்தில் சிறந்த ஒரு விளங்கக்கூடிய ஒருவரையோ இல்லை இறைவனிடத்தில் பக்தி செய்யக்கூடியவரையோ நம்ம வந்து நிந்தித்தோம் இல்லை அவர்களுக்கு துன்பம் விளைவித்தோம் என்றால் அது வந்து பிரம்மஹத்தி தோஷத்திற்கு வழிவகுக்கும் என்று சொல்வார்கள். அப்படி பிரம்மஹத்தி தோஷம் அவனை பீடித்துக் கொண்டது. இப்போ இதுக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியாமல் வரகுண பாண்டியன் திகைக்க அதற்கு அவருடைய மந்திரியானவர் சொல்கிறார், எல்லாம் வல்லவன் சொக்கேஷனிடம் சென்று அதற்கான வழிவகைகளை தேடுங்கள் மன்னரே, நீங்க போய் சிவபெருமான அடிக்கடி சேவிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. அமைச்சுங்கிறது அதுதான், கூழ் அமைச்சுங்கிறது அதுதான். அமைச்சருடைய சொற்படி கேட்டு தினமும் போய் சொக்கநாத பெருமானை மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு வருகிறார் நம்முடைய வரகுண பாண்டியர். வரகுண பாண்டியர் தினமும் அதாவது அரசனும் இறைவனும் ஒன்று, அறம் தருவாத அரசன் இறைவனுக்கு ஒப்பானவன் அப்படிங்கிறது இந்த கதையிலிருந்து தெரிஞ்சுக்கலாம். இறைவன் பேசுறார், நாளடைவுல பேசுறார். வரகுண பாண்டியரே, ரொம்ப மரியாதையானவரா சிவபெருமான், வரகுண பாண்டியரே, உடைய பிரம்மகத்தி தோஷம் நீங்குவதற்காக
சேரன் உங்களிடத்தில், அதாவது எப்போன்னு கேட்கிறார். சேரன் பிரம்மஹத்தி தோஷம் நீங்குவது எப்போன்னு கேட்கிறார். அப்ப சொல்றார், சேரன் உங்களிடத்தில் போர் புரிவான், அவன் போர் புரிந்து புறமுது விட்டு ஓடுவான். அப்படி ஓடும் போது நீங்களும் அவனை பின்தொடர்ந்து செல்லுங்கள், நாம் உங்களுக்கு அந்த பிரம்மஹத்தி தோஷத்திற்கான அந்த நிவர்த்தி செய்து கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தை, சத்தியத்தை இறைவன் சொல்றார். ரொம்ப சந்தோஷம் இவருக்கு, ரொம்ப உடம்பெல்லாம் சிலிர்த்துக்குது, மெய்சிலிருக்க இறைவனை வேண்டிக் கொண்டு அரண்மனை திரும்புகிறார். அதே மாதிரி சேரன் இவரிடம் போர் புரிகிறார். சோழ நாடு தானே திருவிடைமருதூர் எல்லாம், இது அடின்னு சொல்லிட்டேன், சாரி. சோழ நாட்டில் போர் புரிகிறார். அவன் புறமுதுகிட்டு சோழன் ஓடுகிறான். அவன் பின்னாடியே போகும்போது திருவிடைமருதூருக்கு சென்றார். இவர் போயிடுறார். போகும்போது அப்போ ஒரு அசரீரி வாக்கு கேட்கறது, இங்க திருவிடைமருதூருக்கு உள்ள, அதாவது அந்த கிழக்கு வாசல் வழியாக போகும்படியாக ஒரு உத்தரவு கேட்குது. அதையும் சுருக்கமா சொல்றேன். போகும் பொழுது அந்த பிரம்மஹத்தியானது கிழக்கு வாசல்லையே நின்றுதான். திருவிடைமருதூருக்குள்ள இவர் போறார். யாரு? நம்ம வரகுண பாண்டியன். போகும்போது அந்த கிழக்கு வாசல்ல நினைக்குது இந்த பிரம்மஹத்தி தோஷம். உள்ள போறார். இறைவனை மன்றாடி கேட்கிறார். சந்திரசேகராயிஷா சுந்தரேஸ்வரா கௌரீஷா செஞ்சடாதரா அப்படின்னு ரொம்ப துதி செய்து இறைவனை பிரார்த்தனை செய்து வேண்டுகிறார். வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ, வேண்டும் மகன்மார் கரியோய் நீ, வேண்டி என்னை பணி கொண்டாய், வேண்டி நீ யாதருள் செய்தாய், யாரும் அதுவே வேண்டி நல்லாய், வேண்டும் பரிசொன்றுண்டெனில் அதுவும் தன் விருப்பன்றே, அதுவும் தன் விருப்பன்றே, அன்றே எந்த நாவியும் உயிரும் உழைமை எல்லாவும் அப்படின்னு பாடுறார் நம்முடைய வரகுண பாண்டியன். இறைவன் அவருக்கு காட்சி கொடுத்து சொல்றார், பாண்டியனே, நீ மேற்கு வாசல் வழியா நீ இப்படியே ஊர் பக்கமா போயிரு, பாண்டிய தேசம் நோக்கி போயிரு. இந்த பக்கம் நின்னீங்கன்னா மறுபடியும் கிழக்கு வாசலுக்கு வந்தீங்கன்னா இந்த பிரம்மகத்தை உன்னை பிடித்துக் கொள்ளும்ங்கிறார். இறைவனுடைய சொற்படியே வரகுண பாண்டியரும் மதுரைக்கு தன்னுடைய படையோட அந்த மேற்கு வாசல் வழியாக வந்து வீட்டுக்கு வந்தார். வந்ததுக்கு அப்புறமா நாளொரு மேனியும் பொழுது நம்மளுடைய பக்தி வளர்றது. இப்போ இறைவனே இவருக்கு ரொம்ப ஹெல்பிங் டெண்டன்சியா இருக்காரு. எப்படித்தான் இந்த இறைவன் வந்து நம்ம கூட எல்லாம் பேசுறார். இப்ப நம்ம கூடயே நம்ம செய்யக்கூடிய அற்ப பக்திக்கே நம்மளுக்கான அந்த குறிப்புகள் எல்லாம் சுவாமி உணர்த்திட்டு வர்றார். சின்ன சின்ன குறிப்புகளை உணர்த்துறாரு. நம்ம கிட்ட பேசுறாள் போல இருக்கு. இப்போ உண்மையான பக்தி செய்த அந்த அரசர்களுக்கும் ஆச்சாரியர்களுக்கும் இறைவன் எப்படி கருணை செய்திருப்பாருன்னு நினைச்சாலே என்ன சொல்றது, ஒரு நெகிழ்ச்சி உண்டாகுது. அப்படி எப்படி எல்லாம் தப்பிக்கிறதுன்னு இறைவன் சின்ன குழந்தை ஒரு உபதேசம் செஞ்ச எப்படி இருக்குமோ அது மாதிரி இறங்கி வந்து தன்னுடைய நிலையிலேயே இறங்கி வந்த இறைவன் சொல்றார். அதன்படி மேற்கு வாசல் வழியாக பாண்டிய தேசத்துக்கு வந்துகிறார். இவருக்கு பக்தியும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்றது. யாருக்குன்னா அவனுடைய வரகுண பாண்டியருக்கு. அப்படி வளரும் காலத்தில் அவருக்கு சிவலோகம் பார்க்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய அவா. சிவலோகத்தை பார்க்க வேண்டும். எப்படி நம்மாழ்வார் இங்கிருந்தே வைகுண்டத்திற்கான அந்த விளக்க உரையை நம்மளோட பிரபந்தத்துல அருள்கிறாரோ அப்படி சொல்றார். இப்படித்தான் வைகுண்டம் இருக்கும், இப்படித்தான் போவோம், கருட வாகனம் இப்படித்தான் இருக்கும், அங்க இருக்கக்கூடிய அப்சரசுகள் இப்படித்தான் இருப்பாங்க, நித்திய சூரியர்கள் இப்படித்தான் இருக்க, பெரிய பெருமாள் இப்படித்தான் இருப்பா, பெரிய பிராட்டி இப்படித்தான் இருப்பாங்கிற ஒரு டெஃபினிஷனை கொடுக்கிறார் நம்மாழ்வார். அந்த மாதிரி சைவத்திற்கு இப்படித்தான் சிவலோகம் இருக்குங்கிறது திருவிளையாடற் புராணத்தின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அடியே நினைக்கிறேன். ரொம்ப அருமையான ஒரு பழஞ்சோதி முனுடையவருடைய அந்த ஒரு விஸ்தாரமான ஒரு வர்ணனை. சிவலோகம் பார்க்க வேண்டும்ங்கிற அவா வரகுண பாண்டியனுக்கு வந்தது. ஆனா சொல்றாங்க, இந்த பூத உடலோட சென்று இப்படி பார்க்கிறதோ இல்ல இரவாமல் நம்ம போய் சிவலோகத்தை பார்க்கிறதோ ரொம்ப மிக அரிது. அப்படி கிடையவே கிடையாது அப்படின்னு தான் ரொம்ப விசாரப்படுறார். நிறைய சித்தாந்தவாதிகளை கூப்பிட்டு வியாதம் பண்றார். இதுதான் அவங்க சொல்யூஷன் கிடைக்குது. ஆனா அவருக்கு நம்பல. உள்ளூர் அந்த மனசு சொல்றது இல்ல, நம்ம சிவபெருமான பார்த்துடலாம், அரசனாகக்கூடியவன் அதை விட்டுட்டு நான் சிவலோகத்தை பார்க்கணுங்கிறத ஆசைங்கிறத விட அரசாட்சியும் புரியணும், சிவ அனுகிரகமும் வேணும் அப்படின்னு நினைக்கிறார். சிவலோகத்தை பார்ப்பதுங்கிறது ஒரு பெரிய ஒரு அவாவா இருந்தது. அதற்கு சிவபெருமான் என்ன பண்றார், சொக்கநாதர் அவர் சொல்லாம இருப்பாரா? என்ன வேண்டுமோ கேட்டதை கேட்டபடி அருளக்கூடிய தெய்வம் அல்லவா நம்முடைய சிவபெருமான். ரொம்ப வாத்சல்யமான மூர்த்தி. வேண்டத்தக்கது அறிவு இப்படியா பாடினோம். எல்லாமே அவருக்கு தெரியும். நம்ம என்ன வேண்டுமோ, எதை வேண்டுமோ, எப்படி வேண்டுமோ, எதற்காக வேண்டுமோ எல்லாம் வந்து சிவபெருமானுக்கு தெரியுமா.
அதன் காரணமாக 7 மேகங்களும் அப்படியே விலகுது. அந்த மேகமெல்லாம் மதுரைக்கு வந்தார் போல இருக்கு. எங்கும் ஒரே பனிமூட்டமா இருக்குது. சிவபெருமானுடைய அனுகிரகம் அவருக்கு வந்ததாம். அந்த சமயத்துலதான் நினைச்சுக்கிறார், ஓஹோ நம்ம கைலாயம் வந்துட்டா போல அப்படின்னு. அவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நந்தி தேவர்கிட்ட சொல்றார் சுவாமி. ஆஹ் நந்தி தேவர்கிட்ட சொல்றார், நந்தி தேவனே போய் வரகுண பாண்டியரை நம்மளுடைய திருச்சபைக்கு அழைச்சிட்டு சொல்றார். நந்தி தேவர் கேட்கிறார், சுவாமி இது பூத உடலோட ஒரு ஒரு மானிடரை இப்ப நீங்க இப்படி அழைத்துட்டு வர சொல்றீங்க, இது இந்த மாதிரி வழக்கம் இல்லையே அப்படின்னு கேட்கிறார். வரகுண பாண்டியன் என்னுடைய அருமையான பக்தன், அவனுக்காக இந்த அனுகிரகத்தை நாம் செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிளா முடிச்சிட்ட சுவாமி. ரொம்ப கமெண்ட்ரிஸ் எல்லாம் சொல்ற மாதிரி தெரியல இந்த இடத்துல. செய்யுள் அப்படித்தான் வருது. அழைச்சிட்டு வான்னு சொல்றாரு. 7 மேகங்களும் அப்படி மதுரைக்கு விலகிற மாதிரி இருக்கு. வரகுண பாண்டியன் அப்படி அந்த பனிமூட்டங்களுக்குள்ள போற மாதிரி, எங்க பார்த்தாலும் பனிமூட்டமா இருக்கு. அந்த சில்னஸ் அப்படியே அவருக்கு தெரியுது. மேலியெல்லாம் சிலிர்த்துக்குது. முதல்ல ஒரு லோகத்திற்குள்ள போறாங்க. எங்க பார்த்தாலும் புஷ்ப சோலைகள் பூத்து குலுங்குகிறது. அப்படியே வீணா கானம் அப்படியே காதுக்குள்ள கேக்குது. வசந்த, கௌரி மனோகரி, கல்யாணி, பைரவி, தோடி, ஜோன்புரி, இப்ப நம்ம பாடக்கூடிய நாதராமக்கிரி, இதெல்லாம் பல்வேறு துணிகளில் எல்லா ராகங்களும் எல்லா தாளங்களும் அப்படி மத்தள கோஷங்கள் முழங்க அப்படி கர்நாடக சங்கீத சாரத்திற்குள்ள நுழைந்த மாதிரி இருக்கு. அப்படி அங்கிருந்து வரத்திற்கு மனசே வராது. அப்பேற்பட்ட ஒரு சுற்றுச்சூழலாம் அந்த அவர் நந்திதேவர் முதல்ல அழைச்சிட்டு போன அந்த இடம். அப்ப கேட்கிறார் வரகுண பாண்டியன், இதுதான் சிவலோகமா அப்படின்னு கேட்கிறார். இல்ல, இது சிவலோகம் இல்லை, இது சத்தியலோகம், பிரம்மாவனுடைய மனைவியும் வாழக்கூடிய ஊர் அப்படிங்கிறார். இப்படி எங்க பார்த்தாலும் பால் வெள்ளையில அருவிகள் கொட்டுறது, பழங்கள் எல்லாம் பழுத்து குடுங்கிறது, புஷ்பமெல்லாம் பூத்து குடுங்குது. அப்படி பவனமல்லியினுடைய வாசம் அப்படி கம்முன்னு வீசுது. இப்படி எங்க பார்த்தாலும் வெள்ள வெள்ளையேன்னு இருக்கு. ஏன்னா பிரம்மா ஃபேமிலிக்கே பிடிச்சது வெள்ளை தானே, அதனால வெள்ள வெள்ளையேன்னு இருக்கு எல்லாமே. அடுத்த ஒரு லோகத்திற்குள்ள கூட்டிட்டு போறாங்க. எங்க பார்த்தாலும் ஆழி மலைக்குன்னாங்கிற மாதிரி பால் ஷீராப்திநாதன் எங்க பார்த்தாலும் ஸ்வர்ண ரேக்கு தக்க 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 தக்கன்னு இருக்கு. ஒரு 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 அருமையான ஒரு பெண்மணி அப்படியே கண்கள் ஓரத்துல அப்படியே பெருமாளை பார்த்த மாதிரி இருக்கு. ஒரு பெரிய பெருமாள் படுத்துட்டு இருக்க. இப்படி ஒரு சுகந்தம், ஒரு அருமையான சுகந்தம், அந்த பச்சை கற்பூர வாசனை இருக்கக்கூடிய ஒரு சுகந்தமாம். அப்ப கேட்கிற, இதுதான் சிவலோகமா? இல்லை, இது பெருமாள் வாழக்கூடிய வைகுண்டம் அப்படிங்கிறார். அடுத்த ஸ்டேஜ் நகருது. அடுத்த ஸ்டேஜுக்கு போனா அப்படி நிசப்தமா இருக்கக்கூடியது. எங்க பார்த்தாலும் ஆன்றோர்களும் சான்றோர்களுமா இருக்காங்களா. குரூப்பா இருக்காங்க. இந்த குரூப் யாருன்னு கேட்கிறார் வரகுண பாண்டியன். இதுவா ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் படியளந்தவர்களுடைய கோஷ்டிப்பா இது அப்படிங்கிறார் நந்திதேவர். படியளந்தவர்கள், அன்னதானமும் கோதானமும் பூதானமும் செய்த சான்றோர்களுக்கும் ஆண்டோர்களுக்கும் கோதானம் பூதானம் செய்தவர்களுடைய அந்த சக்கரவர்த்திகளுடைய குரூப் அது அப்படிங்கிறார். ஏன்னா கொடுக்கறதுக்கு மனசு இருந்தா போதுமே, காசும் பணமும் தேவையில்லையே அப்படிங்கிறார் அந்த சக்கரவர்த்திகள் அப்படிங்கிறார். அடுத்த கோஷ்டி பார்க்கிறார். வியாக்கிரபாதர், பதஞ்சலி முனிவர் போன்று அதிகாலையிலேயே விடியற்காலையிலேயே போதோடு நீர் சுமந்து ஏத்தி புகுவார் அவர் பின் புகுவேன்னு அன்றளர்ந்த அந்த தாமரை புஷ்பங்களையும் முல்லை புஷ்பங்களையும் அந்த தேன் சொட்ட 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 அதை பறித்து கட்டி கட்டி மாலையாக போட்டு போட்டு இறைவனுக்கு புஷ்ப கைங்கரியம் செய்தவருடைய கோஷ்டி பாதுன்னு இன்னொரு கோஷ்டியை காமிக்கிறார். இறைவனையே வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து இறைவனையே சதா சர்வ காலமும் நினைத்து கொண்டிருந்த அந்த பாகவத கோஷ்டி ஒரு ஓரமாக, அந்த நாயன்மார் கோஷ்டி ஒரு ஓரமாக காமிக்கிறார். இதுதான் நாயன்மார் கோஷ்டின்னு காமிக்கிறார். இன்னொரு ஒரு குரூப் இருக்கு. அது யாருன்னு கேட்டா, உங்க அறம் தவறாது உங்களுடைய மதுரையில் அரசாட்சி செய்த பாண்டியர்களின் வம்சம்பா, பாண்டிய பரம்பரையை, உங்கள் பரம்பரையை பார்த்துக் கொள்கிறார் நந்திதேவர். இதெல்லாம் பார்த்துட்டு வரகுண பாண்டியருக்கு கேவி அதுக்கு அழுகதாம் இருக்கு வரது. இருந்தாலும் ஒரு வைராகியத்தின் காரணமாக அப்படி கைலாயத்திற்குள்ள செல்கிறார். அடுத்து இப்ப கைலாயத்திற்குள்ளதான் ஒவ்வொன்னா கேள்வி கேட்டு வர, இதுதான் இது கைலாயம் இல்லை, இது கைலாயம் இல்லைன்னு சொன்னோடனே அவருக்கு இப்படி என்ன கேட்கறதுக்கு கூட சங்கடமா இருக்கு நந்திதேவர்கிட்ட. அடுத்து ஒரு லோகத்திற்குள்ள நுழைகிறார்கள். எங்கு பார்த்தாலும் ஒரே ரம்யமான இத்தனை இடங்களை பார்த்துட்டு வந்தார். ரொம்ப ரம்யமான இடங்களை தான் பார்த்துட்டு வந்தார். அங்க ஒரு இல்லாத ஒரு அமைதி, பீஸ்னஸ் அந்த இடத்துல அப்படியே நிலவுதான். அப்படியே அந்த அம்பாளுடைய சதங்கை ஒளி ரொம்ப மென்மையா செல் 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 செல்னு அம்பாளுடைய அந்த சதங்கை ஒளி, அம்பாளுக்கு சேவை செய்யக்கூடிய அந்த அம்பிகா அம்பாங்கிற பெண்மணிகளுடைய அந்த சலங்கை ஒளி,
அனைத்து வேத கோஷங்களும் முழங்கக்கூடியதான ஒரு அமைப்பு. எங்கு பார்த்தாலும் பூதகணங்கள் சூழ ஒரு ஒரு ஒளி பிளம்ப வரை நோக்கி அப்படியே அந்த பெரிய இத்தனை இதுக்குள்ள ரேஸ் மாதிரி ஒரு ஒளி பிளம்பா. எட்டி பார்த்தா பச்சை பசும் கிளி போன்ற ஒரு பெண்மணி, ரொம்ப அருமையான வடிவுடையவள், வடிவுடையாம்பிகைன்னு சொல்ற அந்த வடிவுடைய நாயகி. அப்படி அப்படி பக்கத்துல ஒரு கிளியை வைத்துக் கொண்டு கிளியை கொஞ்சிக் கொண்டு ஒரு பெண்மணி அமர்ந்து கொண்டிருக்கிறார். பார்த்தால் மதுரை மீனாட்சி திரிபுர சுந்தரி. அப்படியே பார்க்கிறான். ரீங்காராசன கற்பிதான் ரசிகாம் ஷௌக்லீம் கலாம் விப்ரதி ஷௌவண்டாம்பரதாரிணீம் வரசுதா தௌத்ரா त्रिनेत्रोज्ज्वला वन्दे पुस्तक पाशमङ्कुशधरा चित्पूजितामोज्ज्वला त्वां दूरी त्रिपुरात् परात् परकलां श्रीचक्र सञ्चारिणी. அம்பாருடைய கிருபா கடாட்சம் அவர் மேல் படுகிறது. அம்பாருடைய கிருப்பை பட்டாதான் சுவாமி தெரியவராம். அப்படியே உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம்போது மலர்க்கமலை துதிக்கின்ற மென்கொடி மென்கடி குங்குமத்தோயம் என்ன விதிக்கின்ற மேரி அபிராமி எங்கள் விழித்துணையே. பூத்தவளே, குணம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே, பின் கலந்தவளே, கரைகண்டனுக்கு மூத்தவளே, என்று மூவா முகுந்தர் கிளையவளே, மாத்தவளே, உன்னையன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதேன்னு அப்படி அருமையா அம்பாளுடைய தரிசனம் அவருக்கு கிடைக்கிறது. இந்த பிறவி பெற்ற பெரும்பேராக கருதுகிறேன் தாயே, இந்த பேர் அடையறதுக்கு நான் என்னம்மா செய்தேன் அப்படி கேவிட்டு அழுகிறார். பக்கத்திலேயே ஒரு ஜோதி, அனல் மாதிரியான ஒரு ஜோதி பிளம்பு அவருக்கு முன்னாடி அப்படியே தெரிகிறது. அந்த அனல் ஜோதிக்கு நடுவுல பாக்குறாராம். குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேயும் பால் வெந்நீர் மினித்த உடன் எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மதித்த பிறவியும் வேண்டுவதே என் மாநிலத்தே. பொன்னார் மேனியனே, புலித்தோல ரக்கசைத்து மின்னார் செஞ்சடைமே முளிர்கொன்றை அணிந்தவனே, மண்ணே மாமணியே, மலபாடியுள் மாணிக்கமே, அண்ணே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனேன். அப்படியே அழகான அந்த கால்கள்ல அப்படியே முத்து 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 முத்தான சதங்கை அணிந்து அதற்கு மேல ஒத்த தண்டை ஒத்த கால்ல போட்டிருக்காராம். அதற்கு மேல எங்கும் ஷாம்பிள் பூசிய ஒரு மேனி, அதற்கு மேல அந்த கஜத்தோனுடைய தோலை போட்டிருக்கார். கஜத்தோலுக்கு மேல ஆட்டின் தோலை போத்திருக்கார். ஆட்டின் தோலுக்கு மேல மாமனாரான இமவான் கொடுத்த அந்த பட்டு துணியும் வஸ்திரத்தையும் கட்டியிருக்கிறார். அதற்கு நானாக நாகாபரணங்களையும் பூத்திருக்கிறார். கையில் எங்க பார்த்தாலும் நாகம் பிறண்டு பிறண்டு விளையாடி கொண்டிருக்கிறது. அங்கமெல்லாம் ருத்ராட்ச மாலையோடு கபால மாலைகள் அணிந்து கொண்டு அம்பாளுடைய அந்த முத்து பவள மாலைகளையும் அணிந்து கொண்டு பாதி அம்பாளாகவும் பாதி சிவபெருமானாகவும் அம்மையப்பனாக முப்புரி நூல் அணிந்து கொண்டு அப்படியே அழகான ஒரு தோற்றத்தின் ஒரு காலிற்குள்ளையும் ஒரு காதில் தோடுமாக அப்படியே விஷாலமான வக்ஷஸ்தலத்தோட உருண்டு திரண்ட புஜங்களோட அழகான நெற்றி, கொவ்வைப்பழம் போன்ற உதடு, கண்ணாடியொத்த கபோலம், அப்படி விளவளே இருக்கக்கூடிய திருநீராம். அதுல அழகான நெற்றிக்கண், அப்படி ஜடாமுடி பறக்க அப்படி கங்கையை அணிந்து கொண்டு அந்த கங்கையில் பாம்பு சுழன்று கொண்டு சந்திரன் மேலிருந்து சிரிக்க, இந்த சந்திரனுக்கும் நாகத்திற்கும் பகை இருந்தாலும் அந்த சந்திரனும் நாகமும் கொஞ்சிக்கொள்ள அழகான அந்த தோற்றத்தின் சிவபெருமான் அப்படி கண்ணை திறந்து வரகுண பாண்டியனே வான்னு கூப்பிட்டாராம். அப்படி இருந்திருக்கும் வரகுண பாண்டியருக்கு. அப்படியே மெய்தான் அரும்பி விதிர் விரித்துன் விரையாள் கிடக்கு அப்படின்னு அப்படி பரவசமா பாடுறார். சிவமயமே என்றும் சிவமயமே, இனி பவகதி இல்லை என்றும் சிவமயமே, சிவமயமே அப்படின்னு சிவமயத்துல ஆழ்ந்து இருக்கிறாராம் வரகுண பாண்டியன். அப்படியே பார்த்தா மதுரை அம்பதியும் தெரிகிறது, ஆலவாய் சொக்கேஸ்வரம் தெரிகிறார், மீனாட்சி அம்பையும் தெரிகிறார், அங்க மேல இருக்கக்கூடிய அந்த உமா மகேஸ்வரும் தெரிகிறார். வரகுண பாண்டியருக்கு சிவலோகம் காட்டிய படலம் அப்படின்னு பரஞ்சோதி முனிவர் மிகவும் அழகாக தன்னுடைய அந்த திருவிளையாடற் புராணத்தில் ரொம்ப விசேஷமான படலம், இருக்கக்கூடிய படலத்திலேயே கேட்கவும் ஸ்மரிக்கவும் ரொம்ப இஷ்டமான படலமா இந்த படலம். கிருபானந்த வாரியார் அவர்களுக்கு மிகவும் பிடித்தமான படலம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்க அடியேன். அப்படி அப்பேற்பட்ட சிவபெருமான் வாத்சல்ய மூர்த்தி கருணை கடலை வணங்கி நாம் இரும்புணுவோமாக. தென்னாடுடைய சிவனே போற்றி,
எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நன்றி. ஒரு முறை அந்த பாடலை பாடி என்னுடைய அமர்வை நிறைவு செய்வோம். அரஹர சிவனரி ஆயனிவர் பரவி முன் அருமுக சரவண பவனேயும் ஒரு நிமிடம். ஸ்கிரீன் தெரியுதாங்க மடியர்களுக்கு? தெரியல. தெரியுதுங்க சாமி, தெரியுதுங்க. ஹர சிவனரி ஆயனிவர் பரவி முன் அருமுக சரவண பவனே என்று அனுதின மொழி தர அசுரர்கள் கேடையில் அனலளவிடும் அதிதீரா அதிவீரா பரிபுர காமலமது அடியினகடியவர் உளமதில் ஊரருள் முருகேஷா பகவதி வரை மகள் உமை தரவரு குக பரமல் திரு செவி களி கூற உரை செய்யும் ஒரு மொழி பிரணவ முடிவதை அவர்களும் உறவரும் முனிவோரும் பரவி முன் அனுதினம் உலகமன் அழகிட உயர்களும் இமயவர் அவர்களும் உறவர முனிவோரும் பரவி முன் அனுதினம் மனமகிழ் உரணி பணிதிகள் தனிகள் உறைவோனே பகத்தரு குறவாகள் தரு அமைவனிதையும் இருபுடை உறவரு பெருமாளே பெருமாளே வெட்டி வெடிவேல் முருகனுக்கு ஹரோஹரா வேலும்மையிலும் சேவலும் துணை தென்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருணகிரிநாத பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. இன்றைய அமர்வு நிறைவடைகிறது. இது என்ன தலம்? இது என்ன தலம்? என்ன தலம்? திருத்தணிகைங்கம்மா. சிவானங்கய்யா திருவடி வணக்கம். அனைத்து அடியார் திருவடி வணக்கம். சிறப்பு சிறப்பு.